Hello friends, welcome to Easy Kick Samil. Today recipe கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு. ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணிக்கலாம். ரைஸர் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க. வாங்க கத்திரிக்காய் தேங்காய் பால் குழம்பு எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்த லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நல்ல நாட்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. இதே மாதிரி ஒரு 6 கத்திரிக்காய் மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். கத்திரிக்காய் 1-2 வாட்டி நல்லா வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. தண்ணியிலே போட்டு வைக்கும்போது கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து போட்டு வச்சோன்னா கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போது இந்த கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் எல்லாமே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா ஃப்ரையாக வந்திருக்கு. இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வறுத்த இடத்துல ஆயில் கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. அதே ஆயில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சோண்டு பெருங்காய பொடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 5-10 பூண்டு வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து ஒன்று நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வெங்காயம் கட் பண்ண சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் அதை சேர்த்தோன்னா குழம்புக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த பிறகு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு வைங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும். இந்த தக்காளி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. குழம்புல நீங்கள் காரக்குழம்பு, மீன் குழம்புலாம் செய்யும்போது தக்காளி நல்லா வதக்கிய பிறகு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து வதக்கி வச்ச கத்திரிக்காய் நம்ம இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கும், பெப்பர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கூட நான் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்த பிறகு அட்லீஸ்ட் 1 நிமிஷம் அது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனைலாம் போகும். இப்போ இது கூட நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணியில் ஒரு லெமன் சைஸ் புளியும் நல்லா கரைச்சி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்த பிறகு நீங்கள் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். கத்திரிக்காய் குழம்பு நல்லா கொதி வந்திருக்குங்க. இந்த டைமில் நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். இப்படியே நம்ம வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம ஃபைனலாக வந்து நல்ல திக்கான தேங்காய் பால் இதில் சேர்க்க போகிறோம். இனி டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குங்க இந்த குழம்புக்கு. ஃபைனலாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியோ இல்லைன்னா கருவேப்பிலையோ சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்து விட்டு பாருங்கள். டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் டைமில் கொஞ்சம் பொருட்கள் வச்சு இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணியிருக்கேங்க. இந்த தேங்காய் பாலோட வாசனை இனியும் சூப்பராக இருக்குங்க. ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு இனியும் அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.